ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனோட டே 3 இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு யூடியூப் வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஜாப் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணல. ஏன்னா டெய்லி வந்து அப்ளை பண்ணால் நிறைய ஜாப் வந்து மிஸ் ஆகுது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இன்டர்ன்ஷிப் டாஸ்க் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு சப்மிஷனுக்கு. அது நான் முடிக்கலை. ரீசன் என்னென்னா இன்டர்ன்ஷிப், அதனால தான் அது பண்ண எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஃபுல் டைமாக வந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து காலையில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தனால சிம்பிளிஃபிகேஷனில் லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நான் பிகினராக பண்ணுற தப்பு என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டது தான். நீங்கள் ஆர்ஆர்பி படிக்கிறீங்கன்னா மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. போட்டு பாருங்கள். தென் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ப்ளட் ரிலேஷன் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் ரொம்ப குழப்ப ஆரம்பித்தது. ரொம்ப டென்ஷன் ஆனேன். ஏன்னா புரியாமல் இருக்கே அப்படின்னு. அடுத்து சம்ஸ் போட தான் எனக்கு ப்ராக்டிஸ் வந்தது. கண்டிப்பாக போட்டு பார்த்தா தான் உங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸ் வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸே தெரியாத நானே பண்ணும்போது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு மேக்ஸ் ரொம்ப மட்டம். பட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.